சம்மருக்கு கார்டன் சென்டர் மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. அங்கே தான் வந்திருக்கோம் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸ்ப்ரிங் டைம் கார்டன் சென்டர். ஸோ அங்கங்கே எங்கள் ஏரியா வந்து ஃப்ரீயாக இருக்கும் அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹெர்ப்ஸ் எல்லாமே இருக்குது. பேசில் இருக்குது, அதுக்கப்புறம் தாய் பேசில், சாதாரண பேசில் அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா $4 விலை போட்டிருக்காங்க. எங்கே கோரியாண்டர் இது பாருங்க. இது என்னது? ஏதோ சிப்ஸா புதுசாக இருக்கே. இது நிறைய இருக்குது. கோரியாண்டர் கூட விற்கிறாங்க பாருங்க. $3 ஒரு பாட்டில் இருக்குது. மேலெல்லாம் பாருங்க நல்லா ஃப்ளவர் பாட் வந்து அழகாக இருக்குது. சரிடா பார்க்கலாம்டா. இது எல்லாமே ஹெர்பல் தான். ஹெர்ப்ஸு சாக்லேட் மின்ட் தனியா வைக்கிறா. நிறைய மின்ட் இங்க மின்ட் எல்லாம் கூட போட்டிருக்காங்க. இது என்னது? ஆலிவ் பிளான்ட். இது வந்து ஆரிகானோ, பார்ஸ்லி, இந்த மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. இப்போ இங்க ஸ்டீவியா பிளான்ட். இது பாருங்க, அதான் ஸ்டீவியா. அந்த சுகர் பேஷண்ட் எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, ஸ்டீவியா சுகர் விற்கிது பார்த்தீங்களா கடையில். ஸோ அந்த ஹெர்ப் வந்து இதுலேருந்து தான், இதோட இலையிலேருந்து அந்த ஸ்டீவியா தயாரிக்கிறாங்க. அது வேறடா, நிறைய இருக்கு. ஸோ இது வந்து ரோஸ்மேரி பிளான்ட். நல்ல ஸ்மெல், செம்மையா இருக்கு. லாவெண்டர் பிளான்ட் இருக்கு பாருங்க. $4 இது. உங்க அப்பா வாங்கிட்டு வச்சோன்னா வாங்கி தந்தாங்கன்னா வச்சுக்கோ. $4 வந்து லாவெண்டர் பிளான்ட். இப்போ கேளு. ஸோ இங்கேயும் பாருங்க நிறைய இருக்கு. நம்ம ஊர் கல்வாழை சொல்லுவோம்ல, அது இருக்கு பாருங்க. அப்படிதான் நினைக்கிறேன். வாழை எல்லாம் மாதிரியே இருக்கு. இப்போ நிறைய வச்சிருக்காங்க. இது வந்து பாம் ட்ரீ, $35. வெளியிலலாம் இது கம்மி விலை தான். இதெல்லாம் அப்படியே பாட்டோட கொண்டு போய் வச்சுருவாங்க. ஸோ இங்கே இந்த ஃப்ளவர்லாம் வந்து அழகாக இருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து சில்லி பிளான்ட்டு, ஹாட் பெப்பர். என்ன விலைன்னு தெரியல. சரிம்மா வாங்கலாமா? இதெல்லாம் வெஜிடபிள் செடி, தக்காளி செடி இருக்கு பாருங்க. இங்க ப்ளூபெரி பிளான்ட் எல்லாம் இருக்கு. இது வந்து ராஸ்பெரி. ஆமா, இது எல்லாமே ஃப்ளவர் தான். இதுமா அப்பாட்ட கேட்டு வாங்கிக்கலாமா? ஓகே சொல்லிட்டாங்க. நான் ஓகே சொல்லிட்டாரா? அப்பா எங்க இருக்காரு? கார்ல தான் உள்ள இருக்காங்க. சரி வாங்க, வெயிட் பண்ணு. வேற பார்த்துட்டு வர அம்மா என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இத வாங்குவோம். சரி. மஹிக்கு வந்து லாவெண்டர் வாங்கணும்னு ஆசை, அதனால ஒரு லாவெண்டர் பிளான்ட் வந்து வாங்கியிருக்கா. நல்ல ஸ்மெல்லா இருக்கு. வீட்டுக்கு முன்னாடி நட்டு வைக்கலாம். கையில பிடிச்சிக்கொண்டா. ஆமா, நான் டொமேட்டோலாம் போட்டிருக்கேன், வளரல. பார்ப்போம், நல்லா வளர்ந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். சரி வச்சுக்கோ. எங்கேயுமே விடுங்க, அழகா இருக்கு இந்த ஃப்ளவர்லாம். இது எல்லாமே வெஜிடபிள்ஸ் தான். ஆனால் இங்கே கொஞ்சம் விலை அதிகமாக. $2 ஓகே தான் நினைக்கிறேன். ஒன்றுமே $2. சரிடா, நம்மக்கிட்ட இல்லாத செடி ஏதாவது வாங்குவோமா? இதுதான் டொமேட்டோ. ஐயோ, இந்த பூவெல்லாம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. இங்க ஏதாவது பெரிய செடியாவே இருக்கு, வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம சாமந்தி பூ. வா வா. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், அழகா இருக்கு. இது அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கு. நோ தமிழ், நோ எல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே தான், விலை அந்த அளவுக்கு காஸ்ட்லியா இல்லை. $2 தான். இதெல்லாம் பாருங்க, இந்த புலோ செடிலாம் $2 தான். இந்த சைடெல்லாம் நிறைய சாமந்தி தான் இருக்கு. இது பாருங்க, அழகா இருக்கு. மேலே தொங்கிட்டுக்கலாம். $2.
இது வந்து நான் அதெல்லாம் வாங்கி gift கொடுத்துருந்தாங்க வச்சிருந்தேன். ஆனால் நான் ஊருக்கு போனால காஞ்சி போச்சு இந்த செடி. எல்லாமே அழகா இருக்கு. இதெல்லாம் நிறைய பாருங்க இதில் வச்சு எடுத்துட்டு போறாங்க. இங்க பாருங்களேன், வித்தியாசமா இருக்குது. மிளகா மாதிரியே இருக்கு பாருங்க இந்த செடி, இந்த பூ பார்க்கறதுக்கு. சரி, வேற ஏதாவது வேணுமாம்மா? ரோஸ்மெரி கூட வாங்கலாம். பட் ஆனால் இது என்னன்னு தெரியல, எல்லாமே ஃப்ளவர் தான். இந்த சைடும் நிறைய பிளான்ஸ் இருக்குது. நான் ஆச்சரியமாக பார்த்த விஷயம் என்னென்னா, வாழை மரம் வந்து இங்கே விற்கிறாங்க. நான் கனடாவில் ஃபஸ்ட் டைம் வந்து வாழை மரம், அதுவும் அவுட்டோரில் இந்த மாதிரி கார்டன் சென்டரில் விற்கிறத பார்க்குறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. செவ்வாழைன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $33 போட்டிருக்காங்க. இங்கே வந்து இதை அழகுக்காக வளர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வாங்குகிற ஐடியா இல்லை, ஏன்னா வின்டரில் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ வந்து ரொம்ப ஹாப்பி. வாழை மரம் வந்து கனடாவில் பார்த்ததில்ல. இந்த பாம் ட்ரீ பாருங்கள், குட்டியாகவும் இருக்குது. இங்கே ஸ்நாக் பிளான்ட் இருக்குது. ஸ்நாக் பிளான்ட் வந்து $10, $13. 2 கலரில் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர். மல்லிகைப்பூ செடி இருக்கு பாருங்க, ஆச்சரியமா இருக்குது. ஜாஸ்மின் மல்லிகைப்பூ, ஐயோ எனக்கே ஆச்சரியமா இருக்கு. $6 இல்லையே. ஜாஸ்மின் வந்து $25. கனடால மல்லிகைப்பூ செடி கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு கார்டன் சென்டர்ல வந்து வச்சிருக்காங்க பாருங்க. ஜாஸ்மின் பிளான்ட் வந்து $25. செம்மையா இருக்கு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறேன் இங்க மல்லிகைப்பூ பிளான்ட் வந்து இருக்கு. மல்லிச்செடி, குட்டி மல்லிச்செடி. ஸோ குட்டி மொட்டோட வச்சிருக்காங்க பாருங்க, அழகா இருக்கு. அதுவும் வின்சரில் தான் இந்த மாதிரி நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி எந்த ஊர்லேயுமே இப்படி பார்த்ததில்ல. ஸோ இதெல்லாம் பாருங்க அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்குமா. இன்னைக்கு வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்குது. மல்லிகைப்பூ செடி இருக்கு, பனானா ட்ரீ இருக்கு. போகலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, அழகா இருக்கு. ஆமா, இது வந்து கேனா லில்லி. ஸோ இது பாருங்க, இது வந்து ரப்பர் ட்ரீ. அதோட விலை வந்து $10 போட்டிருக்காங்க. குட்டி குட்டியாக நிறைய வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம் இது. ஸோ இங்கேயும் வந்து ஏதோ இருக்கு, என்னன்னு தெரியல, நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளவர் பாருங்க, பெருசாக வரும்போது இருக்குது, அழகா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நிறைய. இது என்னம்மா, இதுவா இங்க இருக்கு பாரு, லாவெண்டர். இது வந்து பெரிய லாவெண்டர். இதுவே போதுமாயா? இது வந்து நல்ல ஸ்மெல் வருதே. கொஞ்சம் பெருசா இருக்கு, அவ்வளவுதான். இது என்ன பூ? இது பட்டர்ஃப்ளை புஷ். ஆமா, அவ்வளவுதான் இந்த சைடு. இங்க பாருங்க, இது என்னம்மா, இது டெய்சி பூ இருக்கு பாருங்க. இங்கிலீஷ் டெய்சி. இதெல்லாம் என்னன்னு தெரியல, கொஞ்சம் பெரிய பெரிய இலையா இருக்கு. தாஹிலா அந்த ஃப்ளவர் நல்லா பெருசாக இருக்கு. இந்த சைடு இருக்கு எல்லாமே. ஸோ இங்கே போய் தான் நம்ம ஃபில் பே பண்ணணும். எல்லாம் ஒரு பெரிய பாட்டு மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க. அப்படியே வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். ஒரே ஒரு லாவெண்டர் பிளான்ட் மட்டும் எடுத்தோம், அதை போய் ஃபில் பே பண்ண போகிறோம். Yeah, right here. Move away. Would you like a receipt? Yeah. Thank you. No problem. Have a good day. ஒரு பிளான்ட் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. என் பொண்ணு மதர்ஸ் டேக்காக எனக்காண்டி கிஃப்ட் கொண்டு வந்திருக்கா. என்னன்னு பார்க்கலாமா? இது என்ன
பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற, இதுக்குள்ள என்ன இருக்கு? நோட்ஸ்லாம் இருக்கு. இது கூட Thank you மகி. சரி மகி மதர்ஸ் டேக்கு வந்து ஓபன் பண்ண சொல்றேன். ஓப்பன் த பாக்ஸ் அம்மா. சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்கு செல்ல மகி. ஓபன் பண்ண கூட. தேங்க்யூ செல்லம்மா. என் செல்லம் எனக்கு வந்து மதர்ஸ் டேக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. சூப்பர் கிஃப்ட் பப்பு. ஓகே. ஐயோ செல்லம்மா எவ்வளோ வளர்ந்துச்சு பாருங்க. குட்டி பாப்பாவா இருந்துச்சு, இப்போ பிக்கு பாப்பாவா ஆயிடுச்சு. தேங்க்யூ தமிழ். தமிழோட மதர்ஸ் டே கிஃப்ட் அழகா இருக்கு. யா சூப்பரா அழகா வரைஞ்சு மகி கிஃப்ட் குடுக்கறா அப்படின்னு பார்த்து அழகா மறுபடியும் போய் வரைஞ்சி எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கான். தேங்க்யூ தமிழ். தேங்க்யூ தமிழ். தமிழ் அம்மாவுக்கு மதர்ஸ் டே கிஃப்ட் கொடுத்துட்டோம். ஐயோ அழகு குட்டி. அம்மாக்கு உமா கொடுங்க. தேங்க்யூ. அக்காவோட கிஃப்ட் போய் பிரிச்சு பார்ப்போமா? ஓகே. இங்க மதர்ஸ் டேன்னு போட்டது. ஹாப்பி மதர்ஸ் டே. சூப்பர் அம்மா. ஐயா அழகா எழுதிருக்கீங்க. தமிழ் எழுதிருக்கிறே செல்லமகி. அங்க வர தங்கம் அது தமிழ் அழகா எழுதிருக்குதே. சூப்பர்மா. ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்குதாயா தமிழ். நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் நீ தமிழ் எழுதுனதை பார்த்து அம்மா. இதுல ஃபர்ஸ்ட் என்ன எழுதி இருக்குன்னா காட்டுங்க. Mom is the best name for you. அம்மா வந்து Mom is the best name for you. Yeah, good. அப்படினா நீங்க உங்க அம்மா தான் உங்களுக்கு கரெக்ட் நேம். அப்படியா? சரி சூப்பர் செல்லம்மா. அடுத்து நான் இது மாதிரி வச்சிட்டேன். அம்மா ஹாப்பி மதர்ஸ் டே போட்டுருக்கு. Say no அக்கா. ஹாப்பி மதர்ஸ் டே. தேங்க் யூ. இதுல வந்து பெஸ்ட் மாம் அம்மா எவர் பெஸ்ட் மாம் எவர். யா நைஸ்மா செல்லக்குட்டி. தமிழ் உங்க கிஃப்ட் அம்மாட்ட கொடுத்துட்டீங்களா? நம்ம பார்த்துட்டேன் தமிழோட கிஃப்ட். நீங்க எல்லாத்தையும் வாங்கி யூ பை மீ எவ்ரிதிங். யா குட். அம்மா அம்மா வந்து உனக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பேன் கேட்டதெல்லாம். கரெக்டா? சரி நீங்க தான் எனக்கு எல்லாமே. அப்படி அப்படி அம்மா தான் எல்லாமா. டே தங்க கத்தி வருது. அம்மா இப்போதான் வந்து மகி எப்போவுமே லவ்வை வந்து வெளிப்படுத்தவே மாட்டாள். தமிழ் வந்து ஹக் பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான். ஆனால் மகி வந்து சைலண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு பாரு எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு அவள் எல்லாத்தையும் இப்போ என்கிட்ட சொல்லுது. என் செல்லக்குட்டி என் செல்லக்குட்டி அம்மா எப்போவுமே லவ் பண்ணும். இதில் வந்து காட்டுட்டு இருக்கேன் ஐ லவ் யூ. காட்டேனா? யா I love you. I love you too, Mahi. இதில் வந்து everyone will love you in our family. எல்லா பேரும் உங்களை லவ் பண்ணுவாங்க நம்ம ஃபேமிலியில். ஆமாம் கரெக்டு. நீங்கள் எல்லாமே வந்து ட்ரூவாக தான் சொல்லியிருக்கீங்க. இன்னும் ரெண்டே. ஓ இதுக்கு தான் இந்த பாக்ஸ் எங்கிட்டேருந்து வாங்கிட்டு போனீங்களா? ஓகே குட் ஜாப் செல்லம்மா. நீங்கள் வந்து எனக்கும் தமிழுக்கும் ஊழி கொடுத்தனால தேங்க்யூன்னு சொல்கிறேன். என்ன கொடுத்தம்மா? லைஃப். உயிர் கொடுத்தது. உயிர்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? எஸ். யூ கேவ் மீ அண்ட் தமிழ் லைஃப். ஸோ தேங்க்யூ. ஹாப்பி மதர்ஸ் டே. தேங்க்யூ செல்லம்மா. Come see my name. யா அது you made our life happy. You are the one that made our life happy. Thank you செல்லம்மா.
தேங்க்யூ ஓ, எல்லாத்தையுமே காட்டிட்டீங்களா? சூப்பர். ஒன்ஸ் மோர் தேங்க்யூ. நைஸ் கிஃப்ட் செல்லுமா. இது அம்மா நான் பத்திரமா வச்சுப்பேன். சரியா? ஓகே. எல்லாத்தையும் உள்ள வைங்க. லாஸ்ட் இயர் மதர்ஸ் டே கொடுத்தா கூட அம்மா உள்ள இருக்குல்ல அதெல்லாம். லாஸ்ட் இயர் அந்த கேன்வாஸ் தானே. என்ன தமிழ் இது? ஸ்பைடர்மேன் டீரெக்ஸ். எதுக்கு வரைஞ்சிருக்கீங்க ஸ்பைடர்மேன் டீலக்ஸ்? இதே இது மத்தமா வச்சிருது. தமிழ் கொடுத்த கிஃப்ட் அம்மாக்கு. அம்மாக்கு கொடுக்குறீங்க. சரி உள்ள வச்சிரு. அம்மா ட்ரால வச்சிரு. தேங்க்யூ செல்லம்மா. வெல்கம். I love this.